வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம். இதில் நிறைய போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஃபஸ்ட் இந்த வெப்சைட்லாம் என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ மெடிக்கல் ஜென்ரல் சர்ஜரி, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ மெடிக்கல் நியூக்ளியர் மெடிசின், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி மெடிக்கல் டென்டல் ப்ராஸ்தோடோன்டிக்ஸ், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி மெடிக்கல் அனஸ்தீசியா, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆர் டி மெடிக்கல் ஆப்தால்மாலஜி, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கைனகாலஜி, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ரேடியாலஜி, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பீடியாட்ரிக்ஸ், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இஎன்டி, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நியூக்ளியர் மெடிசின், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சென்ட்ரல் சர்ஜரி, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஹியூமன் ஆர் மெடிக்கல் ஜெனட்டிஸ்ட். ஓகே, அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஜெனரல் டியூட்டி ஆர் கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆர் பிசியோதெரபி, அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர். இதெல்லாம் ஒவ்வொரு போஸ்டிங் மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பே ஸ்கேல் லெவல் கொடுத்துருக்குறாங்க. வேகன்சிஸ் 1111221212115. இதில் வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் வந்து ஜென்ரல் டியூட்டி ஆர் கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்குல்ல, அதில் 15 நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ரேடியோகிராஃபி, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் நியூக்ளியர் மெடிசின், அப்புறம் ஃபார்மசிஸ்ட். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்த ஃபார்மசிஸ்ட்டை பற்றி. அப்புறம் டெக்னீஷியன் பி, இசிஜி டெக்னீஷியன், ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது இந்த வீக்குள்ள நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்டர்வியூ டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நம்ம ஜாப்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பற்றி அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.